நாம் இந்த ஆராதனையை ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லும் மண்ணும் நம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் நம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நீங்களே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. பரலோகபிதாவே, இந்த ஆராதனை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்ளும். வந்திருக்கிற உடைய மக்களை யாவரையும், இந்த சத்தத்தை கேட்கிற மக்களை யாவரையும் கூட ஆசீர்வதித்து இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தடையில நீக்கி கூட நாமம் மயப்படும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் பாடுறது போல கல்லை குறித்து தான் சொல்ல போறேன். கல்லை குறித்து தான் சொல்ல போறேன். வேதத்தில் இருக்கிறதான ஒன்று ரெண்டு கல்லுகள், நிறைய கற்கள் இருக்கிறது. வேதத்தில் இருக்கிறதான ஒன்று ரெண்டு கல்லுகள். கல்லுகளிலிருந்து கதையல்ல, கல்லுகளிலிருந்து சரித்திரங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். சரித்திரங்களை அறிந்து கொள்ள முடியும். அந்த நாட்கள்ல கீழ்ப்பாக்காடு பக்கம் போனீங்கன்னா இப்போ இருக்குது. மம்மி டேடின்னு ஒரு நல்ல பெரிய கடையும் அங்க ஒரு பஸ் ஸ்டாப் உண்டு. அதுக்கு ஏத்தாப்புல கல்லுகளை செதுக்கி சிற்பமாக செய்கிற ஒரு கம்பெனி இருக்கு, பெரிய கம்பெனி. நான் டெய்லர்ஸ் ரோட்ல கொடுத்துன்னு இருக்கும்பொழுது அந்த பக்கம் தான் கட் பண்ணி நான் சிம்சன் காலையில வேலைக்கு போவேன் சைக்கிள்ல. அந்த பெரிய கல்லு ராக்காலங்கள் அந்த கம்பெனி இருக்கும். பகல்லையும் ரொம்ப நேரம் அமைத்து இருக்கும். பெரிய கல்லு, ஒரு பெரிய கல்லு தூண் மாதிரி அகலமாக கனமாக நீளமாக அங்கே கிடக்கும். ரொம்ப கனமா கிடக்கும். அந்த கம்பெனி வாசல்ல கிடக்கும். நான் ஒரு நாள் ரெண்டு நாள் போகும்போது கண்ணில் படும் பொழுதெல்லாம் அது ஊத்து ஊத்து பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் அதனுடைய அளவு குறைஞ்சி குறைஞ்சி இருக்கும். அதனுடைய சைஸ் குறைஞ்சி 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 வரும், குறைஞ்சி குறைஞ்சி வரும். நாங்க கிடந்த கல்லுல தான் அது செதுக்கப்பட்டு அது குறைஞ்சி குறைஞ்சி வரும். ஒரு நாள் ஆச்சு, மாதக்கணக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஆச்சு, அது ஒரு சிற்பமாக ஒரு மனிதனுடைய வடிவில இருக்கிறதுக்கு நான் கண்டேன். அதான் இன்னைக்கு மவுண்ட் ரோட்ல இருக்கிற ஒரு விரல் காட்டுகிற அறிஞர் அண்ணாவனுடைய சிலை, அண்ணா சிலைன்னு சொல்றோம். அந்த சிலை அதே போல அநேக காரியங்கள் சிலைகளிலிருந்து, அநேக சரித்திரங்களில இருந்து நாம் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள கற்களும் சரித்திரங்களை கூறுகிறது. நான் இங்க குடிச்சிட்டு வரும்போது கதை சொல்ற கல்லுன்னு எழுதி வச்சுக்கிறேன். கதை சொல்றது இல்ல, சரித்திரங்களை சொல்ற கல். நானும் கதை சொல்ற ஆள் இல்லை, கதை விடுற ஆள் இல்லை. சரித்திரங்களை இந்த கற்களிலிருந்து, இந்த சிலைகளிலிருந்து, வேதத்தில் சொல்லப்படுகிற கற்களிலிருந்து நாம் பார்க்கலாம். ஆபகுக்கின் புஸ்தகம் 1084 பக்கம். ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கல்லு சுவரில் இருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சியிலிருந்து சாட்சியிடும். 300வது பக்கத்துல யோசுவாவின் புஸ்தகம்
300வது பக்கம் யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையை சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். வச்சுக்கலாமா? 26. இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கடவுது. கர்த்தர் நம்முடைய சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியா இருக்க கடவுது என்று சொல்லி இது கேட்டது. கல்லுக்கு காது இருக்கா? கல்லு கேட்குமா என்றெல்லாம் அந்த விவரத்தை ஆர்கியூ பண்றதுக்கு நான் வரல. நாம் பேசுகிற காரியங்கள், நாம் சொல்லுகிற காரியங்களை கல்லு சோரிலிருந்து கூப்பிடும், புத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடம் என்று சொல்லிப்பார். அப்ப யோசுவா ஒரு கல்லை எடுத்து அடையாளமாக நிறுத்தி நாம் சொன்ன காரியங்களை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11 படிக்குமா? ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டார். சூரியன் அஸ்தமித்தபடினால தன்னுடைய பிரயாணத்துல யாக்கோபு வழியில நடந்து போகும் பொழுது ஒரு கல்லை எடுத்து அவன் தலைமாட்டில வைத்து அங்கே படுத்துக் கொண்டான். வாசிட்டீங்களா? வாசிங்கம்மா. 19 வாசிங்க. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. சூரியன் அஸ்தமித்தபடினால, அஸ்தமிக்கிறது என்ன? சூரியன் அஸ்தமிக்கிறது சன்செட் சொல்றோம். சன்செட் சூரியன் அஸ்தமிக்கிறது, மறைஞ்சிடுது. சாயங்காலத்துல சூரியன் மறைஞ்சிடுது. சன்ரைஸ்னா புருவா, சன்ரைஸா புருவா, உதிக்கிறது. சூரியன் உதிக்கிறது சன்ரைஸ். சூரியன் அஸ்தமிக்கிறது, அங்க மறைஞ்சிடுது, சூரியன் மறைஞ்சிடுது. சூரியன் ஏன் மறைஞ்சிடுது? 1ஆம் வசனம் படிக்குமா? 28:1. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். போகிற வழியிலாம் அங்க சூரியன் வந்து அஸ்தமிக்கிறது. இதுல எதுக்கு பார்க்கணும்னு சொன்னா, அப்பாவோ அம்மாவோ ஆசீர்வதிக்கலாம், மனுஷன் ஆசீர்வதிக்கலாம், பெரியவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கலாம். கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இப்ப கிடையாது, ஒண்ணுக்கு மேல பெற்றுக்காது அப்படின்றான், அது கூட ஆனா அப்படின்றான். இப்போ ஏன்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வுங்கிற ஆசீர்வாதம் அந்த காலத்து ஆசீர்வாதம். இப்ப எல்லாம் சொல்லவே கூடாது, சொல்லவே முடியாது, சொல்லவே கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து ஆசீர்வதித்தான். மனிதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் உண்டு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை கூட்டா. மனுஷன் ஆசீர்வதிக்கலாம். எங்க அப்பாவுடைய சொத்து, எங்க அம்மாவுடைய சொத்து, எங்களுடைய மூதாதையாருடைய சொத்து, எங்க தாத்தா பாட்டியினுடைய சொத்து. மனுஷனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. இந்த ஈசாக்கு தகப்பன் யாக்கோபை அழைத்து ஆசீர்வதித்தான். அவனுடைய வழியிலே அவனுக்கு என்ன உண்டாச்சுன்னு சொன்னா, இருள் உண்டாயிடுச்சு. ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டான். அங்கேதான் நடக்கிறது. 15 படிக்குமா?
நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம். அங்கே அவன் படுத்துக் கொள்ளுகிறான். அந்த சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். அங்கே ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. அந்த ஏணி வானத்துக்கும் பூமிக்கு இருக்கிறது. தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் அவன் காண்றான். கண்டு அதற்கு மேலாக கர்த்தர் என்று வாக்கு பண்ணுகிறார். அதான் வாசிக்கிறோம். அப்படியுமா? நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து. அந்த வாக்கு தத்தத்தை பாருங்கள். ஆண்டவர் பண்ணுகிற வாக்கை பாருங்கள். நான் உன்னோட இருந்து நான் போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு இருண்ட வாழ்க்கையில ஒரு நீண்ட பிரயாணத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு வழியிலே தேவன் இருக்கிறார். அவனை நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். 32ஆம் அதிகாரத்துல 29ஆம் படிக்குமா? அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதிக்கிறது? யார் ஆசீர்வதித்தார்? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மனுஷன் ஆசீர்வதித்தான், தகப்பன் ஆசீர்வதித்தான். அவருடைய பாதையில இருள் உண்டாச்சு, கல்லெடுத்து தலைக்கு வச்சுட்டான். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க 31 அவன் வெளியேறி கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. உதயமாகிறது என்ன? வெளிச்சம் உண்டானது. கர்த்தருடைய வாழ்க்கையில உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது, உடைய பிரயாணத்திலே உடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அதுதான் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு நித்திரை தெரிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை யாக்கோபு இந்த சொப்பனைகள்லாம் கண்டு, இந்த தரிசனங்கள்லாம் கண்டு நித்திரை தெரிந்து எழுந்த பொழுது மெய்யாகவே இந்த ஸ்தலத்துல கர்த்தர் இருக்கிறார். மெய்யாகவே இந்த ஸ்தலத்துல கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ பிரயாணம் பண்ணி போகும் பொழுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, நாம நம்முடைய அனுபவமாய் காண்றது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஆண்டவர் இருக்கிறார். 17 படிக்க. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். பெத்தேல் பேர் வைக்கிறான் பாருங்க. அடுத்த சொல்லுமா? அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் மேல் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். பெத்தேல், இது தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல் என்று சொல்லி அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். இப்பொழுது வீட்டுக்கெல்லாம் கிறிஸ்தவங்க கூட தான் நல்ல நல்ல பேரெல்லாம் வைப்பாங்க. ஒரு இடத்துல எழுதியிருந்த பார்த்தேன். இல்லத்தின் பெயரு அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம் அப்படின்னு போட்டு. இல்லத்தின் பேர் என்னது? அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். சேர்ல போயிட்டு ஒரு பெரிய கிரானைட் கல்ல ஒரு இது பார்த்தேன். அந்த பேர் என்னது? முனுசாமி பறையன்னு எழுதிக்கலாம். அட்ரஸ் கலந்து வந்து தரேன் தனியா, நம்பர் எல்லாம் கேட்டாங்க. முனுசாமி பறையன்னு எழுதி. இல்லத்தின் பேர் அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம். வீட்டுக்கு பேரெல்லாம் வைக்கிறான். பேர் வச்ச மாதிரி நம்முடைய வாழ்க்கை நடைமுறை கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த ஸ்தலத்துல கர்த்தர் இருக்கிறாரு. இது தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல். அதற்கு என்ன பேர் வச்சான்? பெத்தேல், பெத்தேல் என்று பேர் வைக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்புறம் அவனுடைய பிரயாணத்துல இந்த கல்லின் மூலமாக, இந்த சரித்திரத்தின் மூலமாக நாம் காண்கிறது 20ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும்
உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கை பிரயாணத்துல அவன் கல் வச்சு நித்திர பண்ணின இடத்துல ஆண்டவர் தரிசனம் கொடுத்தபடினாலே, ஆண்டவர் வெளிச்சில பிரகாசத்தை உண்டாக்குனபடினாலே அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சமாதானமும் வந்து அந்த இடத்துல தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றையும் நான் அவருக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டான். யாக்கோபு பொருத்தனை பண்ணிக்கொண்ட அந்த இடம் எப்படி வந்தது சொன்னா, அந்த கல்லை தலைக்கு வச்சு படுத்துட்டானே. கல்லை தலைக்கு நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் எங்க வீட்டுல கொசு கடிச்சுன்னா வெளியில தான் வந்து படுப்போம். பாய் கிடையாது, மண்ணில் படுப்போம். அப்ப தலைக்கு வைக்க ஒண்ணும் கிடையாது. எங்க அம்மாவுடைய புடவையை முழுசு சுத்தி ரவுண்டா சுத்தி இந்த தலையில மூட்டை தூக்கிட்டு கூட தூக்கிட்டு போறவங்க அதுக்கு என்ன சும்மாடு மாதிரி அங்க வச்சு அதை படுத்துப்போம். காலையில படிக்கும்போது தலையும் இருக்காது, வெளியில படுத்துப்போம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செல்லும் பாதையில, நம்முடைய வாழ்க்கையில நாம் செல்லும் பாதையில இப்படிப்பட்ட ஒரு கல்ல தலைக்கு வச்சு படுத்துக்கிறதான ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நினைக்கணும், அவன் சொன்ன மாதிரி இந்த தளத்துல கர்த்தர் இருக்க, என்ன வாழ்க்கை, ஒரு தயணம் இல்ல, ஒரு நல்ல வீடு இல்ல, ஒரு நல்ல வருமானம் இல்ல, ஒரு நல்ல ஆகாரம் இல்ல என்று சொல்லி நாம் குறை சொல்லுகிற வாழ்க்கை இல்ல. கல்ல தலைக்கு வச்சு பிரயாணம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் நமக்கு நல்ல வாழ்க்கை இல்லாவிட்டாலும் நல்ல வார்த்தையை சொல்லணும். அதான் என்ன வார்த்தை சொல்லணும்னு சொன்னா, இங்க கர்த்தர் இருக்கிறாரு. போராட்டத்தில் என்ன இருக்கு? கர்த்தர் இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலையில கூட நீ பண்ணுகிற பொருத்தம் என்னன்னு சொன்னா, நான் கர்த்தருக்கு தசமபாகம் செலுத்துவேன். இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி ஒரு சரித்திரத்தை இந்த கல்லு, யாக்கோபனுடைய தலைமாட்டில் இருந்த கல்லு ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாட்களில் கூட நாம் கடந்து வருகிற பாதையில நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தால், நமக்கு குறைவுகள் இருந்தால் நாம் குறை சொல்லாதபடி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நல்ல, அதாவது இது தேவனுடைய வீடு, இது பெத்தேல் என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குறைவான காலத்துல தான் நம்ம வாழ்றோம், குறைபட்ட காலத்துல தான் நம்ம இங்க இருக்கிறோம். நெருக்கமான ஒரு சூழ்நிலையில நாம் கடந்து போகலாம், நெருக்கமான சூழ்நிலையில கடந்து போகலாம். கடை கொடுக்க முடியல, வீடு கட்ட முடியல, பையனுக்கு கல்யாணம் ஆகல என்று சொல்லி பல விதமான குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுத்திருக்கிறது நாம் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. உடுக்க உடையும் உணவும் தந்தி, இடுக்கமானவும் பாதை எமக்களித்தி. உடுக்க உடையும் உணவும் தந்தி, இடுக்கமானவும் பாதை எமக்களித்தி. விசுவாச பிரயாணத்தை தொடங்கின தினம் முதல் விசுவாசம் பெருகுதையா, என்னில் விசுவாசம் பெருகுதையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைந்தென்னை அழைத்தீரே எனதே செய்யா. நினைந்தென்னை அழைத்தீரே எனதே செய்யா. அன்பான தேவனுடைய ஜனங்களே, யாக்கோபு தகப்பனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு போனாலும் அவனுடைய வாழ்க்கையில இருள் வந்தது. கல்லை தலைக்கு தலையணையாக வைத்து அவன் நித்திர பண்ணினான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் என்று வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்றாரு? நீ போற இடத்துல நான் இருப்பேன், நீ போற இடத்துல நான் இருப்பேன், உன்னுடனே இருந்து உன்னை காத்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உனக்கு நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் அப்படி சொல்ல முடியாது. சொன்னதை செய்கிற தேவாதி தேவன் சொன்னார். அவர் அன்றைக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சூழ்நிலையில் நாம் கடந்து சென்றால், குறைவுபட்ட வாழ்க்கையில கடந்து சென்றால், நான் இருக்கிற இடம் ஒரு பெத்தேல், தேவனுடைய வீடு.
தேவனுடைய வீடு. தேவரீ எனக்கு இந்த சூழ்நிலையில தரும் எல்லாவற்றிலேயும் நான் உனக்கு தசமபாகம் தருவேன் என்று பொருத்தனை பண்ணுகிறதை இந்த கல் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. 277 பக்கம். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாற்றினார். ஆகையால் அவ்விடம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கிருபையினால கர்த்தரை முன்வைத்து அவருடைய பிரயாணங்களிலே, அவருடைய யுத்தங்களிலே, அவர் செய்த யுத்தங்களில் எல்லாம் ஜெயிக்கிறவர்களாக காணப்பட்டார். அப்போ இந்த இடத்துல, இந்த சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது அவளுக்கு ஜெயம் உண்டாகவில்லை. அந்த தோல்விக்கு காரணம் என்னன்னு சொன்னா ஆகான் என்கிற ஒரு மனுஷன். அதனால 19 படிச்சீங்க. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி. நாம் அறிக்கை பண்ண ஒண்ணு ஒழியாத ஒழிச்சு வாழ்ந்தோம்னு சொன்னா ஆசீர்வாதமும் இல்ல, மகிழ்ச்சியும் இல்ல, சாபந்தான், தோல்விதான். ஒழிச்சு மறைச்சு வந்தா வாழ்ந்தா சாபந்தான். வீட்லயும் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் வரும்போது சில காரியத்தை சின்ன பிள்ளைகள் மறைச்சிருவாங்க. தாய் வந்தா பதிக்கிடுவாங்க, தாவுக்கு வந்தா மறைஞ்சிருவாங்க. இப்படி ஒதுக்கி மறைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை, தெரியாம வாழ்கிற வாழ்க்கை, அது மனுஷருக்கு நம்ம ஒளியெல்லாம் மறைக்கலாம். ஆனா கர்த்தருக்கு முன்பாக நாம் எதையும் ஒழிக்கவே முடியாது. கர்த்தருக்கு முன்பாக சகலமும் வெளிச்சமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபர்களே, கண்ணீர்களே, தேவனுடைய சமூகத்திலே வந்து அவர் ஆராதிக்க வந்து ஆசீர்வாதத்தை பெரும்படியாக வந்திருக்கிறவர்களே, நமக்கு தோல்வி ஏன் உண்டாகிறது, நமக்கு சாபமான ஜீவியம் ஏன் உண்டாகிறது என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக நாம் ஒழித்து ஜீவிக்கிறது. 20ஆம் வசனம் முடியுமா? அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். பாவத்தை மறைக்காதபடி, பாவத்தை ஒழிக்காதபடி ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் அறிக்கை பண்ணுகிறான். யோசுவாவினிடத்திலே அவன் அறிக்கை பண்ணுகிறான். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறேன், என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாயிருக்கிறேன். ஆண்டவர் எதை கவனிக்கிறார் நம்மகிட்ட? இப்போதும் இந்த நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேலல்லவோ கவனமா இருக்கிறீர். எவ்வளவு கவனமா இருக்கிறார் பாருங்க. பணத்து மேல கவனம் இல்ல ஆண்டவருக்கு, பாவத்து மேலதான் கவனம். எதை எண்ணுகிறாரு? கவுண்ட் பண்றாரு. இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு எவ்வளவு தவறுகளை நாம் செய்கிறோம். காலையிலிருந்து படுக்க போகும்பொழுது ராத்திரி வரைக்கும் என்னென்ன காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாக செய்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்களும் பெண்களும் சிறியோரும் முறியோரும் ஆண்டுடைய பிள்ளைகள் நாம கவுண்ட் பண்ண வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் எண்ணிக்கிட்டே இருக்கிறார். நாம் அதை எண்ணாமல் எண்ணமற்று போயிட்டோம் சொன்னா அதுக்கு பலன் உண்டு, பாவத்துக்கு தண்டனை உண்டு, அதுக்கு பரிகாரம் நாம் தேடிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்றாரு? நான் பாவம் செய்தேன்,
இன்னின்ன பிரகாரம் செய்தேன், ஐம் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், ஐம் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி இல்லை. இன்ன பிரகாரமா செய்தேன். ஏன்னு சொன்னா என் நடைகளை எண்ணுகிறீர், என் நடவடிக்கைகளை எண்ணுகிறீர். ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய நடக்கைகளை எண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சபையில பலதரப்பட்டவர்களா நம் குழந்தைகளா வரோம், வாலிபர்களோட வரோம், கன்னிகளோட வரோம், படித்தவங்க படியாதவங்க எல்லாரும் சபையில கூடுகிறோம். ஆனால் கர்த்தர் எல்லாரையும் ஒண்ணு போல பார்க்கிறார். நம்முடைய பாவத்தின் மேல நம்முடைய நடைகள் மேல அவர் கவனமா இருக்கிறார். அதனால காலையில் ஆரம்பிச்சா அன்னைக்கு நைட் நம்ம படுக்கைக்கு போறதுக்குள்ள இன்னைக்கு என்னென்ன அவருக்கு முன்பாக நான் தவறு செய்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அவருக்கு முன்பாக வைத்து நாம் எண்ணி பார்க்க வேண்டியது, நம்முடைய பாவங்களை எண்ண வேண்டியது, அதனுடைய மனதில் வரும் பொழுது அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டியது நமக்கு சிறந்த ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 25 படி முடிப்போம். 25 படி 7ஆம் அதிகாரம் 25. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? எங்களை கலங்க பண்ணுகிறது என்ன? ஒரு மனிதனுடைய தவறுனால, ஒரு பையனுடைய தவறுனால ஒரு குடும்பம் கலங்கி போறது மாதிரி, ஒரு குடும்பத்தினுடைய தவறுனால அந்த தெரு கலங்கி போற மாதிரி. ஏன்னா கவர்மெண்ட் சட்டம் போடுது, மாஸ்க் போடு, கை கழுவு. உன்னால மத்தவங்க கட்டக்கூடாது, அவனால நீ கட்டக்கூடாது. ஒரு சட்டம் கவர்மெண்ட் கொண்டு வந்தா சரியா தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி இவனால, இந்த ஒரு மனிதனால இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் தோல்வியை கண்டார்கள். அப்பொழுது தோல்வியை கண்டார்கள். அப்பொழுதுதான் சீட்டு போட்டு பார்க்கும் பொழுது சீட்டு உங்களுடைய பேர்ல விழுது. ஆகான் பேர்ல, இந்த கோத்திரத்தின் பேர்ல விழுந்த பொழுதுதான் அவன் குறிக்கப்படுகிறான். அப்பதான் அறிக்கை பண்ணுகிறான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய குறைகளை சொல்லும் பொழுது, நம்முடைய ஜீவியத்தை சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில அதை மறைக்காதபடி ஒழிக்காதபடி அறிக்கை பண்ணும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கும் நம்ம பார்த்து அழைக்கிறார், ஆண்டவர் அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறாரு? நீ கேட்காமலே ஆசீர்வாதம் கொடுப்பாரு. நீ அறிக்கை பண்ண முடியாது, ஆண்டவரிடத்துல வரும்படியா. ஜீசஸ் கால்ஸ், இயேசு அழைக்கிறார் என்று சொல்லி டிஜிஎஸ் அந்த ஸ்தாபனத்துக்கு பேர் வச்சிருக்காரு. எதுக்கு அழைக்கிறாரு? ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு, சமாதானம் கொடுக்கறது, நன்மையெல்லாம் கொடுக்கறது தான் மாத்திரம் அல்ல, என்னிடத்துல வருகிற எல்லாருக்கும் வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற உண்மைதான். என்னிடத்துல வருகிறவன புறம்பே தள்ள மாட்டேன், உண்மைதான். ஆனால் பாவங்களை நாம் மன்னிப்பு பெற்று, பாவங்களை மன்னிப்பு பெற்று இயேசு அழைக்கிறார். பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை பண்ணி மன்னிப்பு அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கும் சபையில் இருக்கிற மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், வாலிபர்கள், கன்னியர்கள், ஆண்டவர் தன்னிடத்துல அழைக்கிறார். என்னிடத்துல வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அன்றைக்கு சொன்ன ஆண்டவருடைய சப்தம் இன்றைக்கும் சபையிலேயும் நாம் கூடுகிற இடங்களிலேயும் துணிக்கிறது. அல்லேலூயா, கூவி அழைப்பது தேவ சத்தம், குருசில் வடிவது தூய ரத்தம். கூவி அழைப்பது தேவ சத்தம், குருசில் வடிவது தூய ரத்தம். பாவ மன்னிப்பு, ஆத்ம ரட்சிப்பு, பாக்கியம் நல்கிட இதுவே வழி. பாவ மன்னிப்பு, ஆத்ம ரட்சிப்பு, பாக்கியம் நல்கிட அவரே வழி. மானிட உருவில் அவதரித்த மாசுடர் படியே கிறிஸ்தேசுவே. மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே. பாவம் மன்னிக்கப்படும் பொழுது ஆத்மாவில் வெளிச்சம் உண்டாகிறது. அந்த ஆத்ம வெளிச்சம் தான் உடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தை கொடுக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ எங்களை கலங்க பண்ணியது என்ன என்று சொல்லி எல்லாரும் கல்லறிந்து இருக்கின்றார்கள். இதுதான் சரித்திரம், இதுதான் சரித்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும்
கர்த்தராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை மாத்திரமல்ல உங்களுடைய ஜீவ நடப்பாதையில உங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டத்தில சகலமும் வெற்றியாக நாம் பெற்றுக்கொள்ள நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கிருபை செய்வாராக. மார்க்கின் சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின்படி, ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறை நிலத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசிப்பதும் அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? இந்த சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். வாரத்தின் முதல் நாளில 3 பெண்கள், மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாய் மரியாள், சலோமே என்று சொல்லுகிற அந்த 3 பேரும் இயேசுனுடைய கல்லறைக்கு வந்தாங்க. இயேசுவை பார்க்க முடியாது வந்தாங்க. அப்பதான் ஞாபகம் வருது, அவர் அடக்கம் பண்ணும்போது ஒரு பெரிய கல்லை எல்லாரும் சேர்ந்து புரட்டி வச்சாங்களே, அந்த கல்லறைக்கு முத்திரை போட்டு வச்சாங்களே, அந்த கல் மிகவும் பெரிய கல்லு. அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவான் என்ற சிந்தனையோடு போறாங்க. அன்பான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய ஜீவியத்துல கூட, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய உலக வாழ்க்கையில பாரமான பெரிய காரியங்கள் நமக்கு இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு யார் செய்வாங்க? இந்த பெரிய காரியத்தை என்னால எப்படி செய்ய முடியும்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி தீரும்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி கிடைக்கும்? இந்த கடன் எப்படி தீரும்? இந்த வீடு எப்படி கட்டப்படும்? இந்த திருமணம் எப்படி நடக்கும்? இந்த சுகம் எப்படி உண்டாகும் என்று சொல்லி பலவிதமான கேள்வியோடு, பலவிதமான பாரத்தோடு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜீவிக்கலாம். ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த பாரங்களை எல்லாம், பாரமாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டுடைய பாதத்திலே வைக்க வேண்டும். இந்த கல்லை எனக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? இந்த நேரத்திலேயும் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பாரம் உங்களுடைய மனதிலே இருக்கலாம், ஒரு சிந்தனை உங்களுடைய மனதிலே இருக்கலாம், ஒரு தேவை உங்களுடைய குடும்பத்திலே இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அந்த பாரத்தை, கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட்டார். நம்முடைய உலக காரியங்களிலே, நம்முடைய தேவைகளிலே, நம்முடைய பிரச்சனைகளிலே நாம் தள்ளாடி போய் விடாதபடி நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதால். பாரங்கள் நம்மை தொடர்கிறது, பாரங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த பாரங்களிலே நமக்கு விடுதலை இல்லை. நம்முடைய தேவைகள் நமக்கு பெரிதாக இருக்கிறது. வேலையில்லாத ஒரு சூழ்நிலை, வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அப்படி குடும்ப கஷ்டத்துல கூட நாம் இந்த நேரத்தில் நாம் வந்திருக்கலாம், ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கலாம். நம்முடைய பாரங்களை எல்லாம் நமக்காக சுமக்க தேவனிடத்தில் நாம் வைக்கும் பொழுது, நேற்றைக்கு முந்தின நாள் என்னுடைய மனதில் ஒரு பாரம், முன்னாடி ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன். அண்ணா நகரில் இருக்கிற குஷ்டரோகியுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு சிறு உதவி செய்கிறது வழக்கம். திடீர்னு அப்போ போன் பண்ணுவாங்க. ஒரு மாதத்துல ஒரு நாளைக்கு போன் பண்ணுவாங்க. அது முதலா இருக்கலாம், கடைசியா இருக்கலாம். நம்மளை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, நம்முடைய நிலைமையும் அவங்களுக்கு தெரியாது. போன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய
ஒரு ஸ்தாபனத்தினுடைய வேலையை தெரிந்து கொண்டபடினால என்னால் முடிஞ்ச சிறு உதவி ஆள் அனுப்புவாங்க, கொடுத்து அனுப்புறது பழக்கம். அன்னைக்கு ஆள் அனுப்பட்டுமான்னு கேட்டு உடனே நேற்றுக்கு முந்தின நாள் அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வாரத்தை ஃபோன் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரே பாரம், எனக்கு ஒரே கஷ்டம். மனதில் என்ன கஷ்டம்? பண கஷ்டம். அவங்களுக்கு பணம் தானே கொடுக்கணும், பண கஷ்டம். அதனால மனதில் கஷ்டம். நான் அதுக்காக தேவன்ல மனதில் யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த போன் அடிச்சாங்க, போனை வச்சுட்டு பேசிட்டே இருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் எனக்கு கொடுக்கல, கையில் எனக்கு காசு இல்லை, நான் எப்படி உனக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாமா என்கிற எண்ணம் இருக்கும் பொழுது உங்களுடைய வெடி கேட்டு திறந்துட்டு ஒருத்தர் வராரு, அவர் போஸ்ட்மேன். இந்த போன்ல நான் இருக்கும்போது வராரு போஸ்ட்மேன். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, என்னால எப்போ கொடுக்க வேண்டிய அளவுல 6 மடங்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. 6 மடங்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. எதுக்காக சொல்லுன்னு சொன்னா, கர்த்தனுடைய தேவைகளை சகலத்தையும் அதினதின் காலத்துல செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். சகலத்தையும் அதனுடைய காலத்திலே செய்கிற தேவனோடு இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. நமக்காக எவன் புரட்டி தழுவான் என்று சொல்லி பெண்கள் பலவீன பானம் அதை நினைக்கும் போது அந்த சங்கடமாயிட்டு எப்படி நிறைவேற்றுறது, எப்படி பார்க்கறது, இது பாரமான கல் எப்படி ஊட்டி தள்ளுறது, இந்த சிந்தனையோடு அவங்க 3 பேர் போயிட்டு இருக்காங்க. கிட்ட போய் பார்த்தா அண்ணாந்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. இந்த ஆராதனை முடிச்சு நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது, இந்த ஆராதனை பங்கெடுத்து நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது அன்பானவர்களே, நீங்க வரும்பொழுது இந்த பாரங்கள் தள்ளப்பட்டிருக்கும். இங்க வரும்போது இருந்தவங்களுடைய பெரிய சிந்தனையானது போயிருக்கும், பாரமானது போயிருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்கிற கர்த்தருடைய பாத்தில வந்திருக்கணும். இந்த நாளிலே கூட கர்த்தரும் இந்த சரித்திரம் நமக்கு என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்த சரித்திரம் நமக்கு என்ன சொல்றதுன்னு, பாரமான காரியங்களை அவருடைய பாதத்துல வைக்கணும். சில பேரு பாரத்தினாலே, சங்கடத்தினாலே, பிரச்சனையினாலே பெருமூச்சு விடுவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பெருமூச்சினாலே நான் இழைத்து போனேன் என்று சொல்லுவார். பெருமூச்சு, சை என்று ஆங்கிலத்திலே சொல்வார். பெருமூச்சினாலே எப்பவுமே பெருமூச்சு. பாத்ரூம் போனா பெருமூச்சு, பாதையில நடந்து போனா பெருமூச்சு, விளையாட பார்த்தா பெருமூச்சு, அந்த காரியத்தை நினைச்சா பெருமூச்சு, என்னென்ன பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பெருமூச்சுகளை கர்த்தர் கிடைக்கிறார். டாக்டர்கிட்ட போய் பேசிட்டு உட்கார்ந்தா அவர் காதில் மாட்டிட்டு ஒண்ணு முன்னாடி ஒண்ணு வைக்கிறார், பின்னாடி ஒண்ணு வைக்கிறார். என்ன அதுக்கு பேரு? டெதஸ்கோப். அந்த டெதஸ்கோப் அங்க வச்சுட்டு அவர் உள்ள இருக்கிற டிக்டிக்னு இருக்கிற ஹார்ட் பல்ஸ் பார்த்துட்டு இவருக்கு என்ன ப்ராப்ளம் வச்சு கண்டுபிடிக்கிறார். ஒரு மனுஷனே ஒரு மிஷின் மூலமாக உள்ள இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதுக்கு பரிகாரம் பண்றான்னு சொன்னா, அவர் உண்டாக்குன ஆண்டவர், இப்படி உண்டாக்குன தேவன், நம்ம உண்டாக்குன சகலத்தையும் மறைந்திருக்கிற தேவன். இப்படி உள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு டெதாஸ்கோப்பும் வைக்காதபடியே கண்டுபிடிப்பார். நம்முடைய பாரங்களை, நம்முடைய பெருமூச்சுகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நம்முடைய பெருமூச்சுகளை பாரத்தை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த பாரத்தோடு வந்திருக்கிற உங்களுடைய பாரங்களை எல்லாம் தள்ளி உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வாழ்க்கை பாதையிலே நாங்கள் கல்லதான் தலைக்கு வச்சு போனாலும் அதுக்கு மேலாக இருந்து எங்களுக்கு இந்த தேர்விலிருந்து பேசி வாக்கு பண்ணின கர்த்தர், அவனை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு எனக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உடைய பாவங்களை நாங்கள் மறைக்காதபடி, சாபத்துக்கீடான காரியங்களில் நாங்கள் வாழாதபடி, ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் தினங்கள் எல்லாம் தோல்வியடைந்து போகிறதுக்கு காரணமாயிருந்த ஆகான் என்னென்ன பிரகாரமா செய்தேன் என்று தன்னுடைய ஒழித்து வைத்திருந்த பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணினது போல நாங்கள் எங்களுடைய அந்தரங்கங்களை அறிக்கையிட்டு வெளியரங்கமாய் செய்ய உதவி செய்கிறார்கள். ஒவ்வொரு கல்லும் எங்களுக்கு ஒரு சரித்திரத்தை கொடுக்கிறது.
ஒரு கல். அறிக்கைப்படி நாங்கள் வாழாவிட்டால் அதற்கு தண்டனை எங்களுக்கு உண்டு, தண்டனை எங்களுக்கு உண்டு. அதை அறிந்து ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறவங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை அறிக்கப்பட்டு பரிசுத்தமாகி சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து சீக்கிரமாக எங்களுடைய முறைக்கு ஆயத்தப்பட்ட தினங்களாய் சபையால் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து வழிநடத்தும்.